அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, குபேர 3ஆம் பிறை. கல்லுப்பிற்கு மேல் 2 ரூபாய் நாணயத்தை இப்படி வைத்து பாருங்கள், கட்டுக்கட்டாக பணம் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியம் ஏற்படவும், நாம் நினைத்த காரியம் நடைபெறுவதற்காகவும் நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான, ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஸோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க இந்த சிம்பிளான டெக்னிக்கை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இன்றைய தினம் 3ஆம் பிறை நிலவு தோன்றக்கூடிய நொடி சுத்தமான வாக்கிய பஞ்சாங்க நேரம் என்னன்றதை பார்க்கலாம். அக்டோபர் 23ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:46 நிமிடங்கள் முதல் மாலை 6:49 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க 3ஆம் பிறை நிலவு தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். இந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாது இன்றைய தினம் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள். ஒரே ஒரு 2 ரூபாய் நாணயம் மற்றும் ஒரு சின்ன பவுல்ல, அதாவது ஒரு சின்ன கிண்ணத்துல கல்லுப்பு நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க மேற்கு திசையை நோக்கி, வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. மேற்கு திசையை நோக்கி நம்ம உட்காரணும். தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ஒரே ஒரு 2 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்காருங்க. கையை மடி மீது வச்சுக்கோங்க. சந்திர பகவானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. பிறை வளர்வது போல என்னுடைய செல்வ நிலை பல மடங்காக உயரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. வீட்டில் 16 செல்வங்களும் நிரம்பி வழியணும்னு மனமுருகி சந்திர பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. ஓம் தத்பூர்ணாய நமக, ஓம் தத்பூர்ணாய நமக, ஓம் தத்பூர்ணாய நமக. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும். நாம ஜபத்தை முடிச்சுட்டு ஒரு சின்ன பவுல்ல கல்லுப்பை நீங்க எடுத்துக்கோங்க. சின்ன கிண்ணம் கூட நீங்க எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் கிண்ணம் எடுத்துக்கலாம், ஸ்டீல் அல்லது கண்ணாடி பவுல் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சிறிய அளவுல அந்த கிண்ணம் இருந்தாலே போதும். அதுல 2 முதல் 3 கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டுக்கோங்க. அதற்கு மேல இந்த 2 ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சிருங்க. கல்லுப்பிற்கு மேல அந்த 2 ரூபாய் நாணயத்தை நீங்க வைக்கணும். இப்ப இந்த கிண்ணத்தை வீட்ல ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. ஷெல்ஃப்ல, பூஜை அறையில, கிச்சன்லன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். இது ஓபன்ல தாங்க இருக்கணும், மூடி வைக்க கூடாது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலையில நீங்க எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு அந்த 2 ரூபாய் நாணயத்தை ஒரு சின்ன பேப்பர்லயோ அல்லது ஜிப்லா கவர்லயோ போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. அந்த கல்லுப்பை தண்ணீர்ல கரைச்சு கிச்சன் சிங்க்ல அல்லது செடிகள் புதர்கள்
வீட்டு பக்கத்துல இருந்தா அங்க நீங்க ஊத்திடுங்க. அந்த கல்லுப்பு முழுவதும் கரையணும்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் கொஞ்சமா தண்ணீர்ல நீங்க கரைச்சிட்டு கிச்சன் சிங்க்ல ஊத்திடலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே நீங்க ஊத்திடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஆற்றல் மிக்க இந்த பணவசிய தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு தாந்திரிக பொருளை பற்றி பார்க்க போறோம். சர்வவசிய மாலை. பொதுவாகவே தாந்திரிகத்துல சில பொருட்களை சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் பல கஷ்டங்களை நீக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதே போலதாங்க இந்த சர்வவசிய மாலை நம்முடைய பல துன்பங்களை நீக்கக்கூடியது. இந்த சர்வவசிய மாலையை எப்படி வாங்குவதுன்னு இந்த வீடியோவோட கடைசியில நம்ம பார்க்கலாம். இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இந்த சர்வவசிய மாலை அதிரடியான பணவரவை தரக்கூடியது. இரண்டாவதாக குலதெய்வத்தின் அருளை பூரணமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடியது. கணவன் மனைவி ஒற்றுமையை தரக்கூடியது. சில வீடுகள்ல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாத நிலை இருக்கும். நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சர்வவசிய மாலையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை, அன்பு, பாசம் அதிகரிக்கும். வீட்டில் நிம்மதி பூரணமாக நிலவும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய 7 வசிய கற்களை கொண்டு மஞ்சள் நிற கயிற்றால இந்த சர்வவசிய மாலையை நம்ம கட்டி இருக்கோம். இந்த வசிய கற்கள்ல இயற்கையான பிளவுகள், கோடுகள் இருக்கும். அதுல இருந்து தாங்க அபாரமான இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வெளிப்படுது. பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்ல தங்க மாட்டேங்குது, அனாவசிய மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படுதுன்னு சொல்றவங்க இந்த சர்வவசிய மாலையை பயன்படுத்தி பாருங்க. வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். தேவையில்லாத செலவுகள், அனாவசிய மருத்துவ செலவுகள்னு இவை அனைத்துமே கட்டுப்படும். இந்த மாலையை நீங்க பார்க்கும் போதே மங்களகரமாக இருக்கும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த சர்வவசிய மாலையை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா இதற்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. முதலாவதாக வீட்டின் தலைவாசல், அதாவது நிலைவாசப்படிக்கு மேல 2 பக்கமும் இந்த மாலையை நம்ம கட்டி தொங்க விடலாம். அதிகமான பண கஷ்டம் இல்லாதவங்க, அதே போல வீட்லயும் அமைதி ஒற்றுமை இருக்கு, பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்றவங்க நீங்க ஒரே ஒரு மாலையை வீட்டின் தலைவாசலின் நடுப்பகுதியில நீங்க கட்டி விட்டுருங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல ஒரே ஒரு மாலையை சென்டரா நீங்க தொங்க விடலாம். அடுத்ததாக வீட்டின் பூஜை அறையிலும் இந்த சர்வவசிய மாலையை நீங்க கட்டிவிடலாம். நீங்க வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களுக்கு பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் விரைவாக நிறைவேறும். வீட்டிற்கே ஒரு நல்ல தெய்வீக கவசத்தை கொடுக்கும். வீட்டின் வாஸ்து தோஷங்கள் நீங்கும். வீடு முழுவதுமே பாசிட்டிவிட்டி, நேர்மறையான ஆற்றல்கள் பெருக ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான இடம், வீட்டில் நீங்க பணம் மற்றும் நகைகள் வைக்கக்கூடிய பீரோவிலும் இந்த சர்வவசிய மாலையை தொங்கவிடலாம். பணவரவை பல மடங்காக அது அதிகரிக்கும். வீண் விரயங்களை கட்டுப்படுத்தும். நகைகள் அடமானம் வச்சிருந்தீங்கன்னா உடனடியாக மீட்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதியதாக நிறைய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும். அதே போல நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா கார்ல கூட இந்த மாலையை தொங்க விடலாம். நல்ல வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்ததை காட்டிலும் இந்த சர்வவசிய மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஒரே நாளில் இது பலன் கொடுக்காதுங்க. இதை மாட்டி வைத்த 3 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். இப்ப நம்ம பார்த்த இந்த சர்வவசிய மாலையுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த சர்வவசிய மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாம் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் செய்யலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.